சிஎம் அவர்கள் வந்து எல்லாமே எனக்கு எதிரிகள் கிடையாது, எனக்கு எல்லாமே நண்பர்கள்னு ஒரு இதில் மேடையில் சொல்லியிருந்தார். இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லாமே நண்பர்கள், நானும் உங்களுக்கு நண்பர்கள் தான் சார், ஏன் இந்த கரூர் சம்பவத்தை எதுக்கு என் மேலே குற்றம் சாட்டினீங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்காலாம் கேட்டிருக்காருல. இப்போ சிஎம் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் குற்றம் சாட்டினார் நீங்கள் நினைக்கிறீங்களா, விஜய் தான் பண்ணாரு அப்படின்னு? அது சிபிஐ ரிப்போர்ட்லேயே க்ளீனாக தெரிஞ்சு போச்சு, புரியாதுங்களா? அதாவது இவங்க குற்றம் சாட்டப்படாது. அதாவது அன்றைக்கி விஜய் சம்பவம் நடக்கும்போது சிஎம் குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி பேரை சொல்லாத காரணம் என்னன்னு அதை வந்து செந்தில் பாலாஜி ஏற்கனவே அது ஒரு செத்து போன பணம். ஏன்னா ஏற்கனவே வந்து அவனுக்கு 10 வருஷம் கன்ஃபார்மாக இருக்குது. தேர்தல் முடிஞ்சவொடனே முதல்ல உள்ளே போகிறது அவன் தான். அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவனுக்கு. அதனால தான் இப்போ செந்தில் பாலாஜி எங்கேயாவது அதிகமாக பேட்டி கொடுக்குறத நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, செந்தில் பாலாஜிக்கு இருக்கிற பவரே போயிடுச்சு. ஆனால் திமுகவில் பவர் இருக்குது, திமுகவில் பவர் இருக்குது, வெளியில் வந்து பவர் கிடையாது அரசியலில், புரியுதுங்களா? இப்போ அவரோட பேச்சு வெளியில் வருது இல்லை, புரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்டாலின் வந்து அந்த விஜய் சம்பவம் நடக்கும்போது முதல்வர் அவர் எங்கே இருந்தார்? போயிட்டார் நேரடியாக பார்க்க. எங்கே இருந்தார் முதல்ல? சென்னையில் தான். சென்னையில் இருந்தார். சென்னையிலேருந்து எத்தனை மணி நேரத்தில் அவர் கரூர் போனார்? உடனே அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லா போலீஸ் படம் ஃபோன் பண்ணி ஏர்போர்ட்டை ரெடி பண்ண சொல்லி உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி போனேன். இதேமாரி சம்பவம் தானே கள்ளக்குறிச்சியில் நடந்தது. 56 பேர் இறந்தான்ல. அங்கே வந்து இந்த முதலமைச்சர் ஏன் போகல? இன்னொரு கேள்வி, இது வந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, வேங்கவேல் போல முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க. வேங்கை வயல் வந்து அது வந்து கேட்க வேண்டிய ஆளே வந்து பிளாஸ்டிக் சேரை போட்டு உக்காந்துக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு வாயில் பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்டு உக்காந்துருக்காரு. ஏன்னா வந்து சீட்டு வேங்கை 4 சீட்டுக்காகவும் 2 எம்பி சீட்டுக்காகவும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காரு இவர், புரியுதுங்களா? அதை அந்த மேட்டருக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கே அதில் அக்கறை இல்லைன்ற போது நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவன் கட்சிக்காரனும் அதை என்ன சொல்கிறான், அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், நீங்களே பார்த்துருப்பீங்க, அதற்காக போராடின முதல் ஆள் நாங்கள் தான். இங்கே ஒருத்தர் போராடி என்ன கூட்டம் இதில் நாங்கள் பேசும்போது அன்றைக்கி நான் அவரை கேட்டிருப்பேன், ஆனால் கேட்க விடலை. பேசினீங்கல்ல, நாங்கள் தான் போராடினோம் ஆரம்பத்துலேருந்து வேங்கைவேல் பிரச்சனைக்காக போராட்டம் ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள்னு சொன்னீங்கல்ல. ஆனால் அந்த போராடி நீ என்ன சாதிச்ச அந்த கேஸில்? கடைசியில் உன் ஆள் மேலேயே தானே பழி வந்தது. உங்கள் ஆளுங்க தான் அதை செஞ்சாங்கன்னு சொல்லி போலீஸ் ரிப்போர்ட்டு கொடுத்ததுல. அப்போ எங்கே போயிருந்தார் உங்கள் தொல் திருமாவளவன் தலைவர் அவர்கள்? இதை எதிர்த்து அவர் ஏன் பேசலை? அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அதை பற்றிலாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. அவங்களுக்கு தேவை அந்த 4 சீட்டு 2 எம்பி சீட்டு, அவ்வளோதான். அதனால் அந்த மேட்டருக்குள்ளே நம்ம போக வேண்டாம், புரியுதுங்களா?